மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக தொடர்ந்து ஆன்மீக வாழ்க்கையில் வளர்வதற்கு நாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகாய அன்னையின் வழியாக கடவுளிடமிருந்து பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுவோம். நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மீண்டும் ஒரு முறை அன்னையோடு இணைந்து மன்றாடுவோம். மன்றாட்டுகள் 3. எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுள் நம் மீது நம்பிக்கை கொண்டு அவரது உதவியை நாட தேவையில் இருப்போருக்கு நாம் மாதா தர உதவிட என்னை காயப்படுத்தியவர்களை நாம் முழு மனதுடன் மன்னிக்க நோயினால் சிரமப்படும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக எங்கள் குடும்பங்கள் என்றும் கடவுள் வழிகாட்ட குடும்பத்தில் உள்ளவர்களிடையே நல்ல புரிந்து உணர்வு நலவ நமது இளைஞர்கள் கல்வியிலும் குடும்ப உறவிலும் சிறந்து விளங்க நாம் ஒருவருக்கு ஒருவர் தேவையறிந்து உதவி புரிய திருச்சபையில் இயங்கும் பல்வேறு பணிக்குழுக்களில் நாம் இணைந்து செயலாற்ற உலக அமைதிக்காக நமது சமுதாயத்தில் வாழும் மற்றும் திறன் உள்ளவர்களுக்காக வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அதன் வழி வரும் உண்மையான மகிழ்வையும் தேடுவோருக்காக கடந்த வாரத்தில் தங்களது விண்ணப்பங்களை உமது திருவடியில் வைத்த அனைவரின் கருத்துக்களுக்காக இப்பொழுது நம்மளது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, சற்றமர்வோம். பல பேர் விண்ணப்பம் எழுதியிருப்பீர்கள். ஆனால் இந்த கோவிலில் கிடைத்த விண்ணப்பங்களை ஒரு சில விண்ணப்பங்களை நான் வாசிக்கிறேன். அம்மா மரியே, என் அப்பாவுடன் எனக்கும் ஏற்பட்ட கருத்து சோதனையினால் நான் என் வீட்டை விட்டு வெளியேறி வந்துவிட்டேன். சகாய தாயே, நான் மீண்டும் அவருடன் சமாதானமாகி ஒன்றாக வாழ எனக்காக பரிந்து பேசும் அம்மா. அம்மா மரியே, என் கணவர் சில காலமாக வேலை இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு 60 வயது ஆகிவிட்டது. அதனால் அவருக்கு வேலை கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. அன்பு தாயே, என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க உம் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே. அன்பு சகாய தாயே, என் குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிக்கவும்
என் மாமாவுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும் உம்மிடமும் மற்றவர்களின் மேலும் என் மனதில் உள்ள தீய எண்ணங்களை மனசோதனையையும் நீக்கி அமைதியை அருளவும் உம் மகனிடம் எனக்காக புரிந்து பேசும் தாயே. இன்னொரு விண்ணப்பம். அன்புள்ள மரியே, நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையாளர்கள் கிடைக்க பெறவும் அவர்கள் சந்தோஷமாக அமைதியாக வாழவும் அம்மா மரியே அவர்களுக்காக எல்லாம் வல்லவரிடம் நான் மன்றாடுகின்றேன். ஒரு சில நன்றி கடிதங்கள். அன்பு நிறைந்த சகாய தாயே, ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டுமென்று தினமும் உம்மிடம் ஜெபித்து வந்தேன். 3 நேரமும் தேர்வுகளுக்கு சென்று ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்த பதில் கிடைக்காமல் திரும்பிய போது என் மனம் மிகவும் உடைந்தது. அந்த நேரங்களில் உம்மை விட்டு பிரியாமல் ஜெபித்தேன். சில நாட்களுக்கு முன்பு உம்முடைய பரிந்துரையினால் எனக்கு கிடைக்கும் ஒரு இங்கனமானவர் ஒரு நிரந்தர வேலை கிடைத்தது. அந்த செய்தி என் இதயத்தை அளவற்ற மகிழ்ச்சியால் நிரப்பியது. நீண்ட நாட்களாக இருந்த கவலைக்கும் குழப்பத்திற்கும் பதிலாக அமைதியும் நம்பிக்கையும் வந்தது. அன்னை மரியே, இந்த அருளுக்காக உமக்கு உன் திரு மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்றும் நன்றி உள்ள உன் அன்புள்ள மகன். அன்பு அன்னையே, எங்களுக்கு வாங்கிலிருந்து கடன் ஒப்புதல் கிடைப்பது மிக கடினமாக இருந்தது. அதனால் மிகுந்த மன உரைச்சலினால் உம் பாதம் வந்து மன்றாடினேன். ஆச்சரியமாய் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு வாங்கின் கடன் ஒப்புதல் கிடைத்தது. அந்த செய்தி எங்கள் இதயங்களை நிம்மதியாலும் நன்றியாலும் நிரப்பியது. இது உம்முடைய பரிந்துரையினாலேயே கிடைத்த அருள் என நான் முழு மனதுடன் நம்புகின்றேன். அதற்காக மனந்தார நன்றியும் சொல்லக்கரிய இனியும் எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்து எங்கள் குடும்பத்தை தாயின் பாதுகாப்பில் அரவணைத்து காக்க மன்றாடுகின்றேன். நன்றி அம்மா, உன் அன்புள்ள மகள். இதோடு நமக்கு கிடைத்த நன்றி செய்தியை உணர்ந்து இதை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஓ இடைவிடா சகாய தாயே, நாம் அன்னையின் இறை புகழிலும் நன்றி மன்றாட்டிலும் நாமும் இணைந்து இறைவனை போற்றி புகழ்வோம். எழுந்து நிற்போம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை மரியாவின் இறை புகழ்.
ஆண்டவரே, ஓ அன்பு மரியே, நீர் கிறிஸ்துவின் அன்னை. மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அமர்வோம். பாலைவனம் என்ற வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய மனசில் என்ன விதமான கருத்துகள் எழுகின்றன? டெசர்ட், பாலைவனம் என்ற வார்த்தை கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன விதமான கருத்துகள் எழுகின்றன? வெறுமை, வறட்சி, மணல், கல்லுகள், கட்டடங்கள் கிடையாது. சிங்கப்பூரை போல் எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள். பிறகு சாப்பாடு கடை கிடையாது. லிட்டில் இந்தியாவுக்கு போனோம்னா விதவிதமான சாப்பாடு கடைகள், குடிக்கடைகள், பிறகு ஷாப்பிங் போகிறதுக்கு, துணிமணி வாங்கிறதுக்கு எக்கச்சக்கமான கடைகள். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது பாலைவனத்தில். பிறகு தண்ணி கிடையாது, தண்ணிக்கு கஷ்டம், வறட்சியான இடம்,
காற்று கல் எங்கே தான் போகிறது என்று நமக்கே தெரியாது. ஆனால் தவக்காலத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக திருச்சபை பயன்படுத்துவதை நாம் கேட்கின்றோம். பாலைவனம் பாலைவனம். போன வார வாசகத்தில் நாம் கேட்டோம் என்றால், இயேசு ஞானஸ்தானம் பற்றி சோதிப்பதற்காக பாலைவனத்துக்கு சென்றார். அப்போ திருச்சபையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது வேறொரு காரியத்தை நமக்கு கற்பிக்க நம் அனைவரையும் இந்த 5 வாரம் தவக்காலத்தில் இருக்கின்றவர்கள் நாம் சற்று நேரம் இந்த வறட்சியான இடத்துக்கு செல்வோம், பாலைவனத்துக்கு செல்வோம். பிறகு அங்கே கடவுள் நம்மளிடம் எவ்வகையில் பேசப் போகின்றார், என்ன பேசப் போகின்றார், எதை பற்றி பேசப் போகின்றார் என்று நாம் மனதை திறந்து செவிகளை திறந்து கேட்டால்தான் கடவுளும் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிய வருவோம். பிறகு அந்த செய்தியை கேட்பதற்கு, கேட்டு அது பிரகாரம் வாழ்வதற்கு நம்ம முயற்சிகள் இருக்க முடியும். ஆனால் அதனால தான் நம்மளோட கிறிஸ்துவ பயணம் வெளி பயணம் கிடையாது. இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறது 3 மணி நேரம் ஓட்டமா, 4 மணி நேரம் ஓட்டமா? ஆனால் உள் பயணம் நீண்ட பயணம். உள் பயணம் நீண்ட பயணம். அந்த உள் பயணத்தில் போவதற்கு சில பேர் தயங்குவோம், பயமாக இருக்கும். ஏன்னா கடவுள் நமக்கு விரும்பாத செய்தியை சொல்லுவாரா, இல்லை நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாரா? அவரோட ஞானஸ்தானம் பெற்று ஒரு குடும்பமாக, ஒரு அங்கத்தினராக, ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்து வருகின்ற நாம், மகனே மகளே நீ மாற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாம் இந்த பழக்க வழக்கத்தில் ஊறிவிட்டோம். இப்படி தான் நான் உலகத்தை பார்க்குறேன், இப்படி தான் நான் மனிதரை பார்க்குறேன், இப்படி தான் இந்த சம்பவத்தை பார்க்கிறேன் என்று அவ்வாறு தான் நான் வாழ்நாள் முழுவதும் பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த பாலைவனத்திற்குள் போகும்போது ஆண்டவர் வேறொரு கருத்தை காண்பிக்கிறார். வேறொரு வகையில் பார்ப்பதற்கு நம்மளை அழைக்கின்றார், வேறு வகையில் சிந்திப்பதற்கு நம்மளை அழைக்கின்றார். அதற்கு நாம் இடம் கொடுத்தால்தான் பிறகு கடவுள் நம்மளோடு பேச போகின்றார். உங்களை போல என்னை போல ஆதி திருச்சபையில் பல கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நகரத்திற்குள் வாழ்வதற்கு கஷ்டப்பட்டார்கள். ஏனென்றால் எக்கச்சக்கமான அவர்களுக்கு அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பாட்டு, வாட்ஸ்அப், டிக்டாக், ஃபேஸ்புக், பலவிதமான அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு கஷ்டம். அதனால் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாலைவனத்துக்கு செல்ல முயற்சி எடுத்தார்கள். அதனால் நம்ம படித்தோம் என்றால் டெசர்ட் ஃபாதர்ஸ், டெசர்ட் மாதர்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்படுவோம். டெசர்ட் ஃபாதர்ஸ், டெசர்ட் மாதர்ஸ் எங்கே உள்ளவங்க? நகரத்தை விட்டு பாலைவனத்துக்கு சென்றவர்கள். ஏன் சென்றார்கள்? கடவுளோடு ஆழ்ந்த முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும், கடவுளோடு நெருங்கிய முறையில் உறவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கு வழிகாட்டி என்று. பாலைவனத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உயிருள்ள தண்ணி, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாகமாக இருக்க மாட்டீர்கள், நான் உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் என்று. நம்ம நினைக்கிறோம் தண்ணி இல்லை என்று, ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் நான் உயிருள்ள தண்ணி என்று. இப்போ ஆண்டவரோடு நேரத்தை செலுத்தும் பொழுது அவர் நமக்கு நிறையாக தண்ணியை கொடுத்து நம்ம அந்த சிந்திப்பதற்கோ, மனம் மாறுவதற்கோ, வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கோ, பாவ சங்கீதனம் செய்து பாவத்தை விட்டு அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கோ ஆண்டவர் துணையாக இருக்கிறார். பாலைவனத்தில் சாப்பாடு கிடையாது, அரிசி கிடையாது, கோதுமை கிடையாது. எங்கே சப்பாத்தி செய்வது, எங்கே பிரியாணி செய்வது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நானே உணவு, நானே உணவு. என்னை நம்புகிறவர்கள் பசியாக போக மாட்டீர்கள். இறை வாசகம் கூறுகின்றது ஆண்டவரே உணவு என்று. அதனால் பூசைக்கு வரும்போது நற்கரனை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே என்னோடு இரு, என்னோட வாழு, என்னோடு இருந்து துணையாக இரு என்று நாம் கேட்கின்றோம். நம்மெல்லாம் தொழிலாளிகள். அதனால் பாலைவனத்துக்கு போகிறது, லீவ் எடுத்துகிட்டு 9 நாள் ஜெபிக்க போகிறேன் முடியாது. நமக்கு உழைக்கணும். பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறாங்க,
அவங்களுக்கு நம்ம பணம் சேர்க்கணும் என்று நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனால் இந்த சிங்கப்பூரில் அவசர உலகத்தில் வாழ்கிறவர்கள்னா வேலை முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் சிந்திக்க முயற்சி எடுக்கலாம். வேலை முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் இந்த கோயிலுக்கோ மற்ற கோயிலுக்கோ சென்று அமைதியாக உட்காந்து ஆண்டவரே என்னோட பேசு, இல்லை எங்கேயாவது அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்து கடவுளே ஆண்டவரே பேசுப்பா, நான் கேட்கணும், என்னை பற்றி என்ன சொல்ல போகிறேன், என்ன நல்லதை சொல்ல போகிறேன், என் தவறுகள் என்ன, என் குறைகள் என்ன சொல்லுப்பா, நான் உன்னோட சீடனாக வாழ பிரயாசப்படுகிறேன், நான் மாற முயற்சி இருக்கிறேன், எனக்கு ஞானத்தையும் அருளையும் தா என்று கேட்கின்றோம். அதான் தவ காலத்தில் முயற்சி. விபூதி புதன் பொழுது 3 கருத்துக்கள் நம்ம அறிந்துக்கணும். நோன்பு இருக்கணும், தர்மம் செய்யணும், ஜெபிக்கணும் என்று 3 பாடங்கள். அந்த விபூதி பூசி நோன்பு இருக்கணும், தவம் செய்யணும், ஜெபிக்கணும் என்று. ஆனால் நம்ம அதோடு சேர்த்து மாறணும் என்று கேட்கணும். மாறுவதற்கு ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை தாரோம் என்று ஆண்டவர் என்ன கூறுகின்றார், உலகத்தின் ஒளி நான் என்று. சிங்கப்பூரில் விடிகிற வரைக்கும் விளக்கு இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய நம்ம நாடணும். அதுக்காக நம்ம ஜெபித்து, மரியாள் நமக்காக பணிந்து ஜெபித்து, நமக்கு இந்த தவ காலத்தில் நல்ல வழிகளை காட்டி நாம் மனம் மாறி நல்ல கிறிஸ்துவராக வாழ்வதற்கு நாம் ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஹாஸ்பிட்டலில் உள்ளவர்களுக்காக, மனநோயில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக, நமக்கு தெரிஞ்சவர்கள், நோயில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஞாபகத்தை கொண்டு வந்து அவர்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எழுந்து நிற்போம். நமது திருத்தந்தையின் கருத்துகள் நிறைவேற மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து விண் உலகில் இருக்கிற மங்கள வார்த்தை மன்றாட்டு எல்லாரும் சேமிப்போம். அருள் மிக பெற்ற மரியே, எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றிணைந்து மரியன்னையை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக.
தேவன் இந்த நற்கருணையிலே அழியா புகழோடு எல்லா மாட்சியோடு வல்லமையோடு ஆற்றலோடு இதோ நம்முடைய மத்தியில இதோ நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த அன்பின் தேவனை, இந்த நற்கருணை வடிவிலே வந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை ஆராதிப்போம். இதோ இந்த நேரத்தில் இந்த அன்பின் தேவன் இது அந்த வெண்மையான அப்பத்தில் நமக்காக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்நாள் வரை நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இதோ இந்த அழியா புகழோடு இந்த நற்கருணை பேழையிலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இதோ எத்தனை நாட்களாக எத்தனை ஆண்டுகளாக நம்மோடு நம் வாழ்வோடு இணைந்து நம்மை ஆசீர்வதித்த தேவன் இதோ இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை புகழ்ந்துரைப்போம், அவரை போற்றுவோம். ஆண்டவரை குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக நம்மோடு இருந்து இதோ இந்த நொவினா ஆலயத்திலே தமிழில் திருப்பலி நடைபெறுவதற்கும் இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து இதோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆம் ஆண்டவரே, இந்த ஒரு வருட காலமாக எங்களோடு பயணித்து இந்த ஒவ்வொரு மாதமும் இங்கு நடைபெறக்கூடிய அந்த இடைவிடா சகாய அன்னைக்கு நாங்கள் நவநாள் எடுத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இடைவிடா சகாய தாய் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் இதோ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த இடைவிடா சகாயத்தின் வழியாக மென்மேலும் உம்மீது விசுவாசத்தின் பேரில் நம்பிக்கை வைத்து இந்த சகாயத்தாயினுடைய பரிந்துரையை தேடி கேட்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தைச் சேர்ந்த இது வந்து நவநாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியனையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சிங்கப்பூரிலே, இந்த நாட்டிலே இதோ எத்தனையோ தமிழ் மக்கள் இந்த வேலை தேடி, தொழில் தேடி, பிழைப்பு தேடி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய உம்முடைய பக்தர்கள், பக்தைகள், உம்முடைய பிள்ளைகளை நான் உமக்கு அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு தேவையான அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் தந்திரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தாயின் வழியாக, எங்களுடைய தாயின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்தீரே. இதோ மென்மேலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதியும். நாங்கள் தொடர்ந்து இதோ இடைவிடா சகாயத்தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் எங்களுடைய விசுவாசத்தையும் இதோ நாங்கள் தொடர்ந்து எடுத்துரைக்கும் வரையில் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பத்திற்கு நல்லதொரு வாழ்க்கை கொடுத்தமைக்காக, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ ஒரு நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் முழுவதுமாக விசுவசிக்கக்கூடிய நேரத்தில் இதோ நமக்காக நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவருடைய இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த புதிய நற்செய்தி வாசக நூலானது இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இதோ இறைவனுடைய பிரசன்னம் நற்கருணையில், ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை இந்த நற்செய்தி வாசகத்தில், இவை இரண்டும் நம்மை வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆண்டவர் நற்கரின் வழியாக, இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசக்கூடிய ஆண்டவர், உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ இடைவிடா சகாய தாயின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நான் சமர்ப்பித்து அர்ப்பணித்து உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றேன். இது வர இருக்கக்கூடிய மாதங்களில் நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய அன்பையும், எங்களுடைய ஆதரவையும், எங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் இதோ இடைவிடா சகாய தாயின் வழியாக நாங்கள் எடுத்துரைப்போமாக. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய இறை வார்த்தையும் எங்களோடு இன்றும் இருந்து எங்களை வழிநடத்துவதாக. எல்லா நன்மைத்தனங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாம் சேர்ந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank
ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமாண்டவரே, எங்களுடைய நன்றிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அன்பையும் அமைதியையும் சமாதான நினைவாக தந்திருளும். இதோ ஆண்டவருடைய இறுதி வாசத்தை நாம் முழு மனதோடு இறை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய வார்த்தை என்றும் நம்மளோடு தங்குவதாக. இடைவிடா சகாயத்தாயினுடைய அந்த அரவணைப்பும் அவருடைய ஆறுதலும் அவருடைய பரிந்துரை ஜெபமும் என்றும் நம்மோடு இருப்பதாக. மாண்புயர் கீதம். புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
முடிவு பாடலுக்காக எழுந்து நிற்போம்.